நெல்லை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. 20 சென்டிமீட்டர் அளவு வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் போரூரில் தேங்கிய மழைநீர், பாலத்திற்கு கீழும் சந்தைக்குள்ளும் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அவதி. காரைக்காலில் கொட்டும் மழையிலும் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்து. வீடு முழுவதும் தீப்பற்றிய நிலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. சாத்தனூர் மற்றும் வீடூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீரினால் புதுச்சேரி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. சென்னையிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்ற விமானம் மோசமான வானிலை காரணமாக வானிலேயே வட்டமடிப்பு. 20 நிமிடங்களாக வானில் வட்டமடித்த விமானம் மதுரையில் தரையிறக்கப்பட்டது. நாமக்கல்லில் மதுபோதையில் பேருந்தை வழிமறித்து போக்குவரத்திற்கு இடையூறு செய்த மதுப்பிரியர் கடுமையாக எச்சரித்து அனுப்பி வைத்த போலீசார். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி பூக்களின் விலை கடுமையாக அதிகரிப்பு. 1 கிலோ மல்லிகைப்பூ 2 மடங்காக உயர்ந்து 2000 ரூபாய்க்கு விற்பனை. தொழிலதிபர் அதானி மீதான லஞ்ச விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தேசத்தை விற்பனை செய்ய விடமாட்டோம் என முழக்கம். சோனியா காந்தியை கண்டித்து மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம். சோனியா காந்தி மற்றும் அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் டோரஸின் புகைப்படங்களை கையில் ஏந்தியபடி முழக்கம். கோவாவில் நடைபெற்று முடிந்த நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமண விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஜய். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நடப்பு கூட்டத்தொடரிலேயே மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு தீவிரம். சசிகலாவுக்கு எதிரான அந்நிய செலவாணி வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும். சென்னை எழும்பூர் பொருளாதார நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையும். காற்றழுத்த தாழ்வு பகுதியின் இயல்பு காரணமாக மழை விட்டுவிட்டு பெய்வதாக தென்மண்டல வானிலை தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 16% கூடுதலாக பொழிந்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 47 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல். அந்தமானில் டிசம்பர் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்குகிறது. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. சென்னை அடுத்த பூந்தமல்லி கிளை சிறையில் செல்போன் கஞ்சா பறிமுதல் எதிரொலி. துணை ஜெயிலர் உட்பட 5 பேர் சஸ்பெண்ட். செங்கல்பட்டில் கொட்டி தீர்த்த கனமழை. ராட்சத மோட்டார்கள் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணியில் நகராட்சி நிர்வாகத்தினர். பேரிடர் அறிவிப்புகளை வெளியிடுவதற்காக தனியாக்க ஒரு துறையை உருவாக்க வேண்டும் என மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். வானிலை மாற்றங்கள் சரியாக கணிக்கப்படாததால் இயற்கை சீற்றங்களில் மக்களை காப்பதில் தாமதம் என பேச்சு. கோவில்பட்டி சிறுவன் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். முக்கிய வழக்குகளில் காவல்துறை மெத்தன போக்கில் செயல்படுவதற்கு கண்டனம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும். மத்திய அரசு ஆண்டுதோறும் வரி உயர்த்தும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பேட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.